இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இஞ்சி சாப்பிட்றதுனால என்னென்ன மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு கிடைக்குது என்பதை பார்க்கலாம். இஞ்சி சாறு பால்ல கலந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வயிறு சம்பந்தமான நோய்களை அது அடியோட அழிச்சிடும். அதே மாதிரி உடம்பும் இலைக்கும். அடுத்தது பாருங்க, இஞ்சி துவையல், இஞ்சியை வச்சு துவையல் பச்சடியை வைத்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மலச்சிக்கல், களைப்பு, மார்பு வலி குணமாயிடும். அதே மாதிரி இஞ்சியை நல்லா சுட்டு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா பித்தம், கபம் நோய்கள் அடியோட அழிஞ்சிருமா. இஞ்சியை சாறு எடுத்து வெல்லம் கலந்து நம்ம அந்த சாரை குடிச்சிட்டு வந்தோம்னா வாத கோளாறுகள் அடியோட நீங்கிடும். இஞ்சியை புதினாவோட சேர்த்து துவையல் செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா பித்தம், அஜீரணம், வாய் நாற்றம் அடியோட சரியா போயிடும். அதே மாதிரி உடம்புக்கு சுறுசுறுப்பும் ஏற்படும். நெக்ஸ்ட் இஞ்சியை துவையல் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வயிறு உபவாசம் சொல்லுவாங்க இல்லையா, வயிறு உப்பசம், அதாவது வீங்கின மாதிரியே இருக்கும். அதுவும் அதே மாதிரி வயிறில் சத்தம் போடும், இறைச்சல், அதுவும் சரியாயிடும். காலையில் இஞ்சி சாறில் கொஞ்சம் உப்பு கலந்து 3 நாட்கள் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா பித்தம்னால ஏற்படுற தலை சுற்றல், அதே மாதிரி மலச்சிக்கல் அடியோட நீங்கிரும். உடம்பும் இளமையா தோன்றும். 10 கிராம் இஞ்சி, பூண்டு இரண்டையுமே அரைத்து 1 கப்பு வெந்நீர்ல கலந்து காலையிலயும் மாலையிலயும் 2 நாட்கள் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா மார்பு வலி குணமாயிடும். இஞ்சி சாரோட தேன் கலந்து சூடாக்கி காலையில வெறும் வயிற்றுல 1 கரண்டி வீதம் சாப்பிட்டுட்டு உடனே வெந்நீரை குடிச்சிட்டே வந்தோம்னா தொப்பையே இல்லாமல் போயிரும். இஞ்சி சாறில் கொஞ்சம் எலும்பிச்சை சாரும் கலந்து நம்ம குடித்தோம்னா நல்ல பசி எடுக்கும். அதே மாதிரி இஞ்சியோட மிளகையும் சேர்த்து அரைச்சிட்டு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடம்புல ஜீரணம் சீக்கிரமாக ஏற்பட்டுரும். ஃபஸ்ட்டு இஞ்சியை நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தேன் விட்டுட்டு நல்லா கிளறிடணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த நீரை காலையிலையும் மாலையிலையும் குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றுப்போக்கு சரியாயிடும். இஞ்சியை நல்லா அரைச்சு நீர்ல கலந்து கொஞ்ச நேரம் விட்டுடணும். அது தெளிஞ்ச பிறகு அந்த நீரை எடுத்து துளசி இலை சாறு கொஞ்சம் சேர்த்துட்டு 1 கரண்டி வீதம் 1 வாரம் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வாய்வு தொல்லை அடியோட நீங்கி போயிடுமா. அதே மாதிரி இஞ்சி சாறுல கொஞ்சம் தேன் கலந்து தினமும் காலையில 1 கரண்டி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நோய் தடுப்பு திறன் அதிகமாகும். அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உற்சாகம் ஏற்படும், இளமையும் பெருகும். இஞ்சி சாரோடு கொஞ்சம் வெங்காய சாரையும் கலந்து 1 வாரம் காலையில 1 கரண்டி வீதம் குடிச்சிட்டே வந்தோம்னா நீரிழிவு நோய் அடியோட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இஞ்சி சாறு, எலும்பிச்சை சாறு, வெங்காய சாறு 3ஐயுமே கலந்து ஒரு வேளை 1/2 ounce வீதம் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஆரம்ப கால ஆஸ்மா, இரைப்பு, இருமல் அடியோட சரியாயிடுமா. இந்த மாதிரி இஞ்சியின் மருத்துவ குணத்தை தெரியாதவங்க தயவு செய்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலை தேடி அலையவே வேண்டாம். வீட்டிலையே உங்களோட அனைத்து பிரச்சனையுமே சரியாயிடும். அதனால் இஞ்சியோட அளவை எப்படி பயன்படுத்தணும் என்பதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.